பைபிளும் நியூஸ் பேப்பர் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். கிருபாதார பலி அவரே. இயேசு கிறிஸ்து கிருபாதார பலி, கிருபையை கொண்டு வருகிற பலி. நமக்கு கிருபை வருவதற்கு ஒரு ஆதாரமாக அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அதுதான் கிருபாதார பலி. கிருபை என்பதை ஒரு கிறிஸ்தவன் அல்லாத ஒரு சாமானிய மனுஷனுக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறதா இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்வேன். லக்குன்னு சொல்கிறாங்களே, ராசி அதிர்ஷ்டம். என்ன சொல்லுவாங்க? லக்கு இருக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும், ராசி இருக்கணும். எவ்வளோதான் உழைச்சாலும் லக்கு இருந்தால் தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் நடுவில் இருக்குது. அதில் ஓரளவுக்கு அர்த்தம் இருக்குது. இந்த லக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றத நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாட்டாலும் அதுக்குள்ளே அவங்க அந்த ஒரு சின்ன அவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அது ஓரளவு உண்மைதான். அதுக்கு அந்த பேர் கிடையாது. இப்போ கிருபைனா என்ன? அது ஒரு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்னு வாங்கலை, அதான் கிருபை. அவருக்கு லக்கியா? சுமாராக தான் படித்தான், அவன் நல்ல வேலை கிடச்சிச்சு. நல்லா படித்தான், எனக்கு சுமாரான வேலை கிடச்சிது, லக்குன்னு வாங்க. அதான் கிருபை. கிருபைக்கு நாம் பைபிள் படி, இறையியல் படி வரையறை கொடுத்தாலும் கூட காரணம் இல்லாமல் தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற இரக்கம் என்று அதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. அதுதான் சரியான வரையறை. ஒரு வழக்கு பாஷையில் ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி, ஒரு சாமானியனுக்கு, உலகத்தானுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கிருபைனா அதிர்ஷ்டம், ராசி, லக்கு. அதுக்கு ஆதாரம் என்ன? இயேசு தன்னை சிலுவையிலே தன் உயிரையே கொடுத்த பலியாக கொடுத்தது தான் ஆதாரம். அதை புரியாம தான் நம்ம கலாச்சாரத்தில் பலி செலுத்துகிறார்கள். ஒரு கோழியை பலி செலுத்துவாங்க. சனிக்கிழமை யாராவது இறந்துட்டா அது சரியில்லை, சனிக்கிழமை இறக்கிறது நல்லதில்லை, அதனால் இன்னொரு உயிரையும் கொண்டு போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்போது ஒரு கோழியையும் தொங்க போட்டு கொண்டு போவாங்க. அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த கோழியை சுடுகாட்டில் போய் கழுத்தை எடுத்துருவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை. இந்த பெண்ணுக்கு 2 திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது. இந்த பையனுக்கு 2 திருமணம் நடக்கணும்னு ஜாதகத்தில் இருக்குன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்வாங்க. முதல்ல ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டணும். தாலி கட்டி அப்புறம் அந்த மரத்தை வெட்டிடுவாங்க. ஒரு திருமணம் முடிஞ்சு போச்சான். அப்புறம் 2வது அந்த பெண்ணுக்கு, அப்படியெல்லாம் சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள் நம்ம தேசத்தில், நம்ம கலாச்சாரத்தில் உண்டு. எலுமிச்சம்பழத்தை நசுக்குவது வாகனத்தில் டயரில் வச்சு, அல்லது எலுமிச்சம்பழத்தை அறுத்து அப்படி தூக்கி எறிகிறது, அதில் சிகப்பாக ஒரு பொருளை தடவி தூக்கி எறிகிறது, பூசணிக்காயை சிகப்பாக ஒரு பொருளை தடவி அதை உடைக்கிறது. இது எல்லாமே பலிக்கு ஓமானமான செயல், நிழலாட்டமான செயல்கள் தான். முன்னால் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. படித்தவங்க, நாகரிகமானவங்க, ஜைன மதம், புத்த மதம் தலையெடுத்து பிரபலமான பிறகு உயிரை கொல்லக்கூடாது என்று கொள்கை கொண்டவர்களாக மாறினவர்கள் அதை எலுமிச்சம்பழத்தை அறுத்தாங்க, பூசணிக்காயை உடைச்சாங்க, தேங்காவை உடைச்சாங்க. இதெல்லாமே ஒரு பலிக்கு நிழலாட்டமான செயல்கள். ஒரு பலி தேவை. ஆனால் அதெல்லாம் இல்லை, நான் உயிரை கொல்வதை அதை பெருசாக நினைக்கல, தப்புன்னு நினைக்கல என்று சொல்லுகிறவர்கள் அவங்க இன்னமும் சில வழிபாடுகளில் ஆட்டா இருக்கிறாங்க, மாட்டா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வழிபாடுகள் இன்றும் இருக்கிறது நம்ம கலாச்சாரத்தில். ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உட்பொருள் என்ன? நமக்கு ஒரு கிருபை வேண்டுமானால், ஒரு அதிர்ஷ்டம் வேண்டுமானால் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம். மனைவிக்கு பிறந்தநாள் அன்னைக்கு கார் வாங்க போகிறாங்க. கார் ஷோரூமுக்கு மாடியில் கார் நிற்க வச்சுருக்காங்க. ஒரு பூஜாரியையும் கூப்பிட்டு போகிறாங்க. கார் அன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க. பூஜாரி அவர் பூஜைலாம் பண்ணிட்டாரு.
ஒரு எலுமிச்சம்பழத்தை கார் சக்கரத்துக்கு அடியில் வச்சு இப்போ வந்து அதை காரை ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக அந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்கணும். மனைவியை நீ உனக்கு தான் பிறந்தநாளுமா, நீயே ஸ்டார்ட் பண்ணுன்னு கணவர் சொல்லிட்டாரு. அந்த அம்மா ஏதோ ஒரு பதஷ்டத்தில் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக் காரு, அந்த அம்மா கியர் கார் ஓட்டியிருக்கு, இது ஆட்டோமேட்டிக் காரு. அதில் ஏதோ குழப்பத்தில் வேகமாக காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்ததில் கார் வந்து அந்த மாடியில், முதல் மாடியில் அந்த கார் இருக்கிறது, அவன் முன்பக்கம் கண்ணாடியால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு முதல் மாடியிலேருந்து தலை குப்புற கீழே விழுந்துச்சு. விழுந்ததில் நல்ல வேலையாக பெருசாக யாருக்கும் சேதம் இல்லை. கணவனுக்கும் பூஜாரிக்கும் எந்த அடியும் படலை. யாருக்கு அதிர்ஷ்டத்துக்காக எலுமிச்சம்பழம் வைக்கப்பட்டதோ, யாருக்கு பிறந்தனாலும் அந்த அம்மாவுக்கு நல்ல அடி. அதனால் நம்முடைய மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்திற்கு ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. கிறிஸ்து தன்னை கிருபாதார பலியாக சிலுவையில் தன் உயிரையே கொடுத்து விட்டார், ரத்தத்தை சிந்தி விட்டார். எந்த எலுமிச்சம்பழமும் நசுக்கப்பட வேண்டியதில்லை, எந்த பூசணிக்காவும் உடைக்கப்பட வேண்டியதில்லை, எந்த தேங்காயும் உடைக்கப்பட வேண்டியதில்லை, எந்த கோழியோ ஆடோ மாடோ வெட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளே மனுஷனா வந்து தன்னை உயிரையே கொடுத்து விட்டார், தன் ரத்தத்தையே சிந்தி விட்டார் என்கிற செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.